650 கோடி ஊழல், அமித்ஷாவிடம் மண்டியிட்ட எடப்பாடி. வெளிவந்த அதிர்ச்சியின் பின்னணி. அதாவது பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். மேலும் 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷாவிடம் கூறியிருப்பதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி வரும் என ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். ஏனென்றால் இதன் மூலம் பல திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒரே கல்லில் 2 மாங்காய் என்ற கான்செப்ட் இருப்பதாகவும் கூறுகின்றனர் இவரது ஆதரவாளர்கள். அதாவது ஜெயலலிதா இருந்தவரை பாஜக தமிழகத்தில் கால் மட்டுமல்ல விரலையும் கூட ஊன்ற முடியாது என்ற நிலைதான் இருந்தது. மத்தியில் ஆட்சி என்றாலும் தமிழகத்தில் பொறுத்தவரை பாஜக ஒரு லெட்டர் பேடு கட்சியாகத்தான் இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக பல அணிகளாக சிதறுண்ட நிலையில் பாஜக மெதுவாக உள்ளே வந்தது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து அணிகள் பிரிவு, அணிகள் இணைப்பு என பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி கொண்டிருக்க அதிமுக அமைச்சர்களின் வீடுகளில் ஐடி ரைடு பறந்தன. ஒரு கட்டத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உருவானது. தொடர்ந்து நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது. அதன் பிறகு அண்ணாமலையின் பேச்சு அதிமுகவில் புயலை கிளப்ப வெகுண்டெழுந்த அதிமுக புள்ளிகள் அண்ணாமலையை நீக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கின. ஆனாலும் டெல்லி தலைமை அண்ணாமலை மாற்றவில்லை. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தது. மேலும் தொடர்ந்து சில பல அரசியல் நிகழ்வுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசினார். டாஸ்மாக் ஊழல் விவகாரம், சட்ட ஒழுங்கு உள்ளிட்டவை குறித்து தான் பேசினேன் என எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 550 நாட்களுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கிறது. சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது என கூறப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நினைக்கிறாராம். காரணம், கடந்த தேர்தலைப் போலவே அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்பதும் எடப்பாடியின் முதல் திட்டம். அதன்படி அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, பாரிவேந்தர், ஐஜேகே, தமுமுக இன்னும் சில கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு கிடைக்கும். இதனால் கடந்த மக்களவை தேர்தலில் பிரிந்த வாக்குகள் ஒன்று சேரும்போது நிச்சயம் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்பதும் எடப்பாடியின் கணக்கு. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் ஊழல் புகாரில் இருந்து தப்பிப்பதற்காகவே எடப்பாடி பாஜகவில் இணைவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.